வணக்கங்க. நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியனுங்க. இந்த சிவி சண்முகங்க அன்னைக்கு ஊத்தி கொடுத்த குடும்பம், காட்டி கொடுத்த குடும்பம், கூட்டி கொடுத்த குடும்பம், இப்படியெல்லாம் பேசினார். பேசிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா போதையில பேசிட்டாரு அப்படின்ட்டாங்க. அப்படி இந்த போதையில பேசக்கூடிய சிவி சண்முகத்தை இன்னைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பதவியில அமர வைக்க போறாங்களா? கண்டிப்பாக இன்னைக்கு நாளைக்குள்ள அதிமுக சுக்கு சுக்காக உடைய போகுது. கவுண்டர் அவரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக அமர வச்சு கிழிஞ்சு போச்சு. அடுத்தால வன்னியர் அவரை அமர வைக்க போறாங்களாம். ஏன்னா இந்த தேவமாரை அமர வைக்க கூடாது. அதிமுக கட்டமண்ணா போனாலும் சரி, தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை அமர வச்சிடக்கூடாது அப்படி என்கின்ற ஒரு கொள்கையோட இன்னைக்கு அதிமுக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துக்கிட்டு இந்த அதிமுகவில் நிறைய பேர் இருக்கான். தேவமாறு அவங்களுக்கெல்லாம் ரோசம் என்கிறது இருக்கா இல்லையான்னு தெரியல. தயவு செஞ்சு எல்லாரும் தாவேக்காவை சேர்ந்துருங்க, வேற வழியே இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவருடைய பதவியிலும் யாரும் இருக்க வேண்டாம். அதே மாதிரி சிவி சண்முகத்துடைய பதவியிலும் யாரும் அமர வேண்டாம். எல்லாரும் சின்னம்மாவுக்கு ஆதரவு கொடுத்து சின்னம்மாவை மீண்டும் பொதுச் செயலாளர் பதவியிலே அமர வைப்பதற்கு எல்லாரும் ஆதரவு கொடுங்க. தேவமாரா நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உண்மையிலே ஆதரவு கொடுங்க. ஏன்னா அந்த கட்சி அதிமுகங்க, தேவமாருடைய கட்சி. இது தேவமார் இல்லைன்னா அதிமுக இல்லை. தேவமார்களை புறக்கணித்தார்கள். அதிமுக அட்ரஸ் இல்லாம போய்கிட்டு இருக்கு. அன்னைக்கு 10% இட ஒதுக்கீடு கொடுத்ததுக்கு காரணமும் யாரு? இந்த சிவி சண்முகம் தான். அப்பதான் நமக்கு அந்த சமுதாயத்தினுடைய ஓட்டுகளை வாங்கலாம் அப்படின்னு. தேவமாறு எனக்கு வேண்டாம், தேவமாருடைய ஓட்டு எனக்கு வேண்டாம் அப்படி என்ற எண்ணோட்டத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு செயல்பட்டார். அதனாலதான் இன்னைக்கு நடுத்தெருவுக்கு வந்துட்டார். தேவமாற பகைச்சாரு, நடுத்தெருவுக்கு வந்துட்டார். அதிமுக என்கிற ஒரு கட்சி, அந்த கட்சியோட அங்கீகாரமே தேவமாறு தாங்க. இன்னைக்கு அந்த கட்சியில தேவமாறு கரை வேட்டியை கட்டிக்கிட்டு போக முடியாம தவிக்கிறான். ஆமா, ஏன் உங்களுக்கு சின்னம்மாவை பொதுச் செயலாளர் பதவியில அமர வைக்க கூடாது? அப்படி என்ன பண்ணிட்டாங்க? பதவி தானே கொடுத்துட்டு போனாங்க. யாருக்காக சின்னம்மா ஜெயிலுக்கு போனாங்க? அம்மாவுக்காக தானே. அந்த கேஸ்ல அம்மாவும் உண்டு இல்ல. கேட்டா அக்கிஸ்ட் என்ன அக்கிஸ்ட்? அம்மா தான் A1 A2 தான் சின்னம்மா. அதை கூட இன்னும் புரிஞ்சிக்க முடியவில்லை. சாதியினுடைய அரசியலா தான் பார்க்குறீங்க. சின்னம்மா அன்னைக்கு சாதியை பார்த்திருந்தா கவுண்டராகிய எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவியை தூக்கி கொடுத்துருப்பாங்களா? அன்னைக்கு ஒரு நாயை கூட்டிட்டு இதுதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்னாலே எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு தகுதியில சின்னம்மா இருந்தாங்க. அப்படிப்பட்ட சின்னம்மாவை வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? அந்த அம்மாவுக்கு மட்டும்தாப்பா இப்பவும் நான் சொல்றேன், அரசியலுடைய ஆளுமை இருக்கு. வேற யாருக்கு அங்க ஆளுகின்ற தகுதிகள் இல்லை. தயவு செஞ்சு எல்லாரும் சொல்றேன், சின்னம்மாவை பார்த்து சின்னம்மாவை அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய பதவியிலே அமர வைங்க. அப்பதான் கொஞ்சமாவது இந்த அதிமுக இனி மானத்தோடும் மரியாதையோடும் அந்த அதிமுகவுடைய கொடி அங்கங்கே பறந்து கொண்டிருக்கும். அதுதான் நீங்க எல்லாரும் சேர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய கடமை அதுதான். வேற யாரையும் அம்மா ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. நீங்க சிவி சண்முகத்தை வைக்கிறத ஒரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க கூட
ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு பேசி இருக்கிறார். வாய் இருந்தா என்னன்னாலும் பேசலான்னு பேசுறது. இன்னொன்னு கேட்டதுக்கு குடிபோதையில பேசிட்டார். இது என்ன? இது அப்படிப்பட்ட குடிகாரரை கொண்டு வந்து இன்னைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலர் பதவியை தூக்கி கொடுக்க போறாங்க. வேலுமணி அவரும் இதுக்கு சேர்ந்து, வேலுமணியாவது ஓரளவு சேர்த்துக்கொள்ளலாம், அவரையாவது வச்சுக்கொள்ள வேண்டியதானே. எடப்பாடி பழனிசாமி வேண்டான்னு ஆகிப்போச்சு, வேலுமணியை தூக்கி வச்சுட்டு போங்க. ஏங்க நான் என்ன சொல்றேன், ஏன் இந்த உங்களுக்குள்ள இந்த ஜாதி வெறியால தான் இன்னைக்கு இந்த அதிமுக கட்சி சீரழிஞ்சு போச்சு. சின்னம்மா தேவர் சமுதாயத்துக்கு என்ன செஞ்சாங்க நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒன்றை சொல்லுங்க. ஒண்ணுமே செய்யல. அவங்க பொதுவாக அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வரணும், அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வரணும்னா அது சின்னம்மாவால் மட்டும்தான் முடியும். எடப்பாடி பழனிசாமியால இனி பழனிக்கே காவடி எடுத்து போனா கூட அவரால் கட்சியை காப்பாற்ற முடியாது. ஸோ அவராலே முடியாததை சிவி சண்முகத்தாலலாம் முடியவே முடியாது. யார் யாரை எங்க வைக்கணுமோ அங்கதாங்க வைக்கணும். தயவு செஞ்சு எல்லாரும் ஒன்று சேர்ந்து சின்னம்மாவை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஆக்குங்க. அந்த அம்மா அப்படி என்ன செஞ்சாங்க, கட்சிக்கு என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? ஒண்ணுமே. கடைசி வரைக்கும் உங்க கூட அதிமுக ஒன்று சேர்க்கணும்னு காத்திருந்தாங்க கடைசி வரைக்கும். நீங்க தான் அவங்கள மதிக்கவே இல்லையே. அவங்களுக்கு ஏது ஓட்டு, அவங்களுக்கு யார் ஓட்டு போடுவான்ட்டீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 இடத்துல சின்னம்மாவால தான் இன்னைக்கு அதிமுக தோத்துருக்கு. இன்னும் சொல்ல போறீங்கன்னா தாவேக்காவுக்கு போன ஓட்டுக்கள் பாதி ஓட்டு சின்னம்மாவால தான். தென்னந்தோப்புக்கு போட்டா ஜெயிக்காது, தாவேக்காவுக்கு போடும்னு தான் பாதி பேர் போட்டிருக்கான். அது காரணம் எடப்பாடி பழனிசாமி தானே. எத்தனையோ ஒரு தோல்வி எத்தனை தோல்வியை வாங்கினாலும் நீங்க ஜெயிக்க முடியாது. துரோகம், பச்சை துரோகம் இல்லையாது. அதனால என்ன, சிவி சண்முகத்தை தயவு செஞ்சு வைக்கவே கூடாது. வேற யாரையா தூக்கி கொண்டு வச்சுட்டு போங்க. ஆனா நான் இப்பவும் சொல்றேன், நீங்க யாரை வச்சாலும் அதிமுக இனி கீழே மாறிதான் போதும். அடுத்த தேர்தலெல்லாம் அது அட்ரஸ் இல்லாமலே போயிடும். தயவு செஞ்சு சின்னம்மா அவர்களுக்கு பொதுச் செயலாளர் பதவியை நீங்க கையில கொடுத்தா மட்டும்தான் அதிமுகவை இனி தலை தூக்க முடியும், அந்த கொடி பறக்கும். இல்லைன்னா அது வேலைக்கு ஆகாது. அந்த கட்சியை இனி நாய் கூட சீண்டாம போயிடும். தயவு செஞ்சு சின்னம்மா அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் DC துரைப்பாண்டியன்.